அதாவதுங்க, எல்லாரும் என்ன நினச்சின்னு இருக்காங்கன்னா, யோகான்னாலே கையை வளைக்கணும், காலை வளைக்கணும், காலை தூக்கி கழுத்தில் மாட்டணும், இதுதான் யோகான்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. அது இல்லைங்க. யோகான்னா அஷ்டாங்க யோகத்தில் ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இது போன்ற 8 விதமான விஷயங்களில் மனிதன் தன்னை இணைத்து கொண்டால் மனித வாழ்வு மேம்படும் சொல்லியிருக்காரு. அப்போது 3வது கிளையில் இருக்கிறது தான் ஆசனம். அதுதான் யோகாசனம்னு சொல்கிறது. அது மட்டும் செஞ்சுன்னு தான் மற்ற 7 டாட்டா குட் பை சொல்லிடலாமா? இல்லை சொல்லுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் இது யோகா உமாபதி சேனல்னு சொல்லிட்டு இவர் யோகா செஞ்சு காட்டுவார்னு பார்த்தா சிம்மாசனம் போட்டுன்னு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. அது எனக்கு புரியுது. அதாவதுங்க, எல்லாரும் என்ன நினச்சின்னு இருக்காங்கன்னா, யோகான்னாலே கையை வளைக்கணும், காலை வளைக்கணும், காலை தூக்கி கழுத்தில் மாட்டணும், இதுதான் யோகான்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. அது இல்லைங்க. யோகான்னா அஷ்டாங்க யோகத்தில் ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இது போன்ற 8 விதமான விஷயங்களில் மனிதன் தன்னை இணைத்து கொண்டால் மனித வாழ்வு மேம்படும் சொல்லியிருக்காரு. அப்போது 3வது கிளையில் இருக்கிறது தான் ஆசனம். அதுதான் யோகாசனம்னு சொல்கிறது. அது மட்டும் செஞ்சுன்னு தான் மற்ற 7 டாட்டா குட் பை சொல்லிடலாமா? இல்லை சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் புரியல. நியமம் உடல் ரீதியாக நல்ல பழக்க வழக்கங்கள் கடைப்பிடிக்கணும். நம்ம நியமம் மனம் ரீதியாக நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கணும். ஆசனம்ன்றதான் யோகாசனம், அது செய்யணும். பிராணாயாமம் உயிர் சக்தியை மேம்படுத்தும் பயிற்சி. அதனால் பிராணாயாமம் மூச்சு பயிற்சின்னு சொல்லக்கூடாது. ஆனால் மூச்சு பயிற்சின்னு சொன்னால் தான் உங்களுக்கெல்லாம் புரியுது. மூச்சு பயிற்சி என்று சொல்லக்கூடிய பிராணாயாமம் உயிர் சக்தியை மேம்படுத்த செய்யணும். பிரத்யாகாரம் வெளியிருக்கும் மனதை உள்நோக்கி செலுத்தணும். தாரணை வெளிநோக்கி இருக்கும் மனதை 12 வினாடிகள் ஒரே எண்ணத்தில் நிறுத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் தியானம் 7வது கிளையில் இருக்குது. 8வது கிளையில் சமாதி. சமாதின்னா இறந்தவங்களை பதிக்கிறது கிடையாது. சமம் ப்ளஸ் தி, சமத்துவமான புத்தி, சமத்துவமான புத்தியில் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இந்த யோகாசனம் மட்டும் செஞ்சுன்னு இருந்தால் போதுமா? இன்டர்நேஷ்னல் யோகா டேயில் கூட கை காலை வளைக்கிறது தான் சொல்லித்தராங்க. ஆமாம், மற்றது எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க இல்லையா? இந்த 8 விஷயங்களையும் நம்ம கடைப்பிடிச்சாதான் மனித வாழ்வு மேம்படும் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆனால் எதுக்கு நம்ம அந்த 3வது கிளையில் இருக்க யோகாசனத்தை மட்டும் அதை கெட்டியாக பிடிச்சின்னு யோகா கிளாஸுனால கை கால் வளைகிறதான்னு மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா, அந்த யோகாசன பயிற்சி என்ன பண்ணனா உடல் உள்ளுறுப்பு இயக்கங்கள்லாம் மேம்படுத்தும். அப்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது போடன்ற மாதிரி மைண்ட் செட் ஆகிட்டாங்க. அதனால தான் என்ன ஆகுது, ஏதாவது ஒரு சின்ன வருத்தம் வந்தால் கூட தாங்கிக்க முடியாமல் ஏதாவது ஒரு பெரிய விபரீதமான செயலெலாம் செஞ்சிடுறாங்க இல்லையா? அதனால் மனசையும் மேம்படுத்தணும். சரியா? சரி, ஒரு 10 வயசுலேருந்தே அந்த பையன் யோகா செஞ்சான்னா அவன் உடம்பு எவ்வளோ நல்லா இருக்கும். விவேகானந்தர் என்ன சொன்னார்? இளைஞர்களின் எதிர்காலம் இளைஞர்களின் முதுகுத்தண்டு வடத்தில் இருக்குதுன்னு சொன்னார். இளைஞர்களின் எதிர்காலம் கையில் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதுதான் அவர். அது எதுக்கு இளைஞர்களின் எதிர்காலம் அவர்களுடைய முதுகுத்தண்டில் இருக்குதுன்னு சொன்னார்? அது என்னன்னா, இந்த முதுகுத்தண்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளவு முதுமையில் கூட உழைக்கலாம் அப்படின்றது அதுக்கு பொருள். 71 வயசு எனக்கு நடக்குதுங்க. 18 கிலோமீட்டர் நான் வாரத்தில் 3 நாள் என் இருப்பிடத்திலேருந்து போயிட்டு ஒரு தொழிலதிபருக்கு வாரத்தில் 3 நாள் யோகா சொல்லி கொடுக்குறதோட ஈஸி யோகா தெரப்பி கொடுக்குறேன். அவர் சாருக்கு ஒரு அரை மணி நேரம் யோகா பண்ணுவார், 3/4 ஹவர் தெரப்பி கொடுப்பேன். அப்புறம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட்டு முடிச்சுட்டு மேடம் வருவாங்க. அவங்களுக்கு யோகா செய்ய முடியாதவங்க
அதாவது யார் யார் உடல் தன்மை எப்படி அது தகுந்த மாதிரி அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பேன். அவங்க உடல் தன்மையை வந்து யோகாலாம் செய்ய வச்சு அவங்கள சிரமப்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு 1.5 மணி நேரம் தெரப்பி கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1.5 மணி நேரமும் நான் தான் உழைக்கணும், சாருக்கு 3/4 மணி நேரம் நான் உழைக்கணும் இல்லையா? அப்போது இதெல்லாம் நான் கதை சொல்கிற மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண சொல்ல, யோகாவினுடைய பெனிஃபிட்டை இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அப்புறம் மேடமுக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரம் சேரில் உட்கார வச்சு தெரப்பி கொடுப்பேன். நான் அக்குபஞ்சர் மருத்துவம் படிச்சிருக்கிறதுனால கால் விரல்கள்லேருந்து தலை வரைக்கும் அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது ஒரு பாக்ஸில் இருக்கும். ஆரம்பிக்கும்போது அந்த பாக்ஸ் எடுத்துன்னு வந்து உட்காருவேன். நான் 3/4 மணி நேரம் அவங்களுக்கு கால் விரல்லேருந்து தலை முடி வரைக்கும் தெரப்பி கொடுப்பேன். ஓகேவா? சரி. அதுக்கப்புறம் 3/4 மணி நேரம் பெட்டில் படுக்க வச்சு தெரப்பி கொடுப்பேன். ஓகேவா? 1.5 அது ஒரு வந்து 35 நிமிஷம் 10 நிமிஷம் அதெல்லாம் முடிச்சுட்டு பிராணாயாமம் செய்ய வைப்பேன். அந்த 10 நிமிஷம் பிராணாயாமம் அவங்க செய்கிறது தான் எனக்கு ரெஸ்ட் டைம். ஆக 1 மணி 20 நிமிஷம் என்னோட கடுமையான உழைப்பு தான். என்ன, சாருக்கு ஒரு 3/4 மணி நேரம் அதே மாதிரி கால் விரல்லேருந்து தலைமுடி வரைக்கும் இந்த உழைப்பு கொடுத்துட்டு திருப்பி 18 கிலோமீட்டர் நான் ஸ்கூட்டர் ஓட்டின்னு வருவேன். போகும்போதாவது வெயில் கம்மியாக இருக்கும் தமிழ்நாட்டில், வரும்போது அப்படியே சுள்ளுன்னு அடிக்கும். இப்போது ஏன்னு புரியுதுங்களா? 30 வருஷமாக நான் யோகா பண்ணுறேன். அந்த 30 இந்த யோகா ஃபீல்டில் கண்டி நான் இல்லைன்னா 71 வயசில் இந்த மாதிரிலாம் உழைக்க முடியாது. நீங்கள் ஏன் 18 கிலோமீட்டர் தள்ளி போகிறீங்க? வீட்டிலே 2 கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் கல்டிவேஷன் லேண்டு எல்லாம் லே அவுட் போட்ட இடத்துல இருக்கிறோம். அதனால் இங்கெல்லாம் வந்து இந்த வசதி படைத்தவங்க கிடையாது. அவங்க தான் என்னோடய ஃபீஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால் தான் அவ்வளோ தூரம் போகிறேன். ஸோ அதால் தான் சொல்கிறது, என் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும் அப்படின்றதுக்காக தான் யோகா செய்யுங்க. நீங்கள் பிராணாயாமம் கற்றுன்னு செய்யாது உங்கள் விருப்பம். மற்ற விஷயங்கள்லாம் கடைபிடிக்காது உங்கள் இஷ்டம். அட்லீஸ்ட் யோகாவாவது செய்யுங்க. ஏன்னா எங்கள் அப்பாவோட நாங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைச்சோம். எங்கள் காலத்தில் எங்களை விட என் பையன் காலத்தில் கடுமையாக உழைக்கிறாங்க. அப்போது என் பேரங்காலத்தில் இன்னும் கடுமையாக உழைக்கணும். அது காரணம் என்னன்னா, டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக போகுது, காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எந்த ஒரு பொருளுமே 10 பிராண்ட் வருது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க விலையும் குறைச்சி கொடுக்கணும், அதே சமயம் உற்பத்தியும் பெருகணும். அப்படின்னும்போது எவ்வளோலாம் மினிமைஸ் பண்ண முடியுமோ அந்த முதலாளி பண்ண வேண்டிய சூழ்நிலை தான், நிர்வாகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அப்போ வந்து ஒர்க்கர் கூட மினிமைஸ் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து காம்படிஷனில் அவங்க எம்ஆர்பி ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் எம்ப்ளாயீஸு கொஞ்சம் கடுமையாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த 10 வயசு பையன்லேருந்தே யோகா செஞ்சுட்டு போனால் தான் அந்த கடுமையான உழைப்பு கொடுக்க முடியும். அதனால தான் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் உங்கள் பேரனுக்கே நீங்கள் ஊக்குவிச்சு நீங்கள் யோகா சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் யோகா செய்யுங்க. முதல்ல நீங்கள் செஞ்சால் தான் உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைங்க செய்வாங்க இல்லையா? நான் என் பிள்ளைங்க மட்டும் யோகா கிளாஸ் அனுப்புகிறேன்னா மனசில் என்ன நினச்சின்னு இருப்பான், உங்கள் அம்மா அப்பா செய்ய மாட்டாங்க, நம்ம மட்டும் யோகா கிளாஸ் எடுத்துருந்து தள்ளி விடுறாங்க. அப்போது அதை அவன் விரும்பி செய்வானா? எதையுமே விரும்பி செய்தாதான் அதுக்கு நல்ல ரிசல்ட் வரும். எதையும் விருப்பம் இல்லாமல், இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டாங்கப்பா, அதுக்கப்புறம் போய் சமைக்கிறாங்க, அந்த சமையலில் சுவை இருக்குமா?
இருக்காது. ஒன்று உப்பு கூட போட்டுருவாங்க, காரம் கூட போட்டுருவாங்க, இல்லை உப்பு கம்மியாக இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அன்றைக்கி சாப்பாடு சுவை இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி அவங்க அதை விரும்பி செய்யலை, வெறுப்பில் செஞ்சாங்க. அதுவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சந்தோஷமாக இருக்க நாளில் எப்படி இருக்கும்? சாப்பாடு சுவையாக இருக்குமா? எல்லாமே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குமா? அது மாதிரி உங்கள் பிள்ளைங்க யோகா கிளாஸ்க்கெல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போலாம் வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் நீங்கள் செஞ்சால் தான் விரும்பி செய்வோம், இல்லைன்னா கடனேன்னு வெறுப்பாக போய் உட்காந்து செய்வோம் இல்லையா? நீங்கள் செய்தால் தான் அப்போ அவனுக்கு நம்ம யோகான்றது நம்ம செய்யணும், வாழ்க்கையில் இது ஒரு பங்கு, இது ஒரு அம்சம் அவனுக்கு தெரியும். அதனால் நீங்கள் எதுக்கு செய்ய சொல்லி உங்களை கம்பல் பண்ணுறேன்னா, 60 வயசு வரைக்கும் நீங்கள் உழைக்கணுங்க. 60 வயசுக்கு வரைக்கும் நீங்கள் உழைச்சாதான் 30 வயசில் தான் பையனுக்கு கல்யாணம் ஆகுது. அப்போது அவன் செட்டில் ஆகணுன்னா நீங்கள் 60 வயசு வரைக்கும் உழைச்சாதான் அவனை படிக்க வச்சு கல்யாணம் காட்சி பண்ணி செட்டில்மெண்ட் பண்ண முடியும். நீங்கள் யோகா செய்யலை, உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்னா சீக்கிரமாக வீட்டில் உட்காந்துக்கினீங்கன்னா அவனுக்கு எப்படி லைஃப் கொடுப்பீங்க இல்லையா? அவனுக்கு லைஃப் கொடுத்து நிலை நிறுத்தினாதான் நீங்கள் வயசான காலத்தில் உங்களை மதிப்பாக உங்கள் உடம்பு செல்லாம் ஹாஸ்பிட்டல் இட்டு போவா உங்களை சர்வீஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நான் விழிப்புணர்வு பண்ணுறதை வச்சு சில பேர் யோகா சென்டருக்கே நான் இப்போ போக ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. அதையா நீங்கள் கமெண்ட்ஸில் போட மாட்டேன்றீங்கன்னா, இல்லை சார் உங்கள்கிட்ட உங்கள் குரலை கேட்டு ஒரு நிமிஷமாவது உங்கள்கிட்ட பேசணும், உங்களுடைய வீடியோ பார்த்ததுனால எனக்கு யோகா விழிப்புணர்வு இப்போ யோகா சென்டருக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், அதை சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுங்கன்றதுக்காக ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி, இல்லை எனக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, இந்த மலை பிரதேசம் அங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் யோகா கிளாஸ் யோகா சென்டர்லாம் இருக்காது. அவங்கெல்லாம் யோகா வீடியோவை பார்த்து யோகா செய்வாங்க நான் நினச்சிக்கின்னு இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி இடத்துலேருந்து இப்போ ஃபோன் வருது, இந்த அக்கம் பக்கம் எங்கள் ஏரியாவில் யோகா சென்டரே கிடையாது சார், அதனால் உங்கள் வீடியோ பார்த்து யோகா பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. அதாவதுங்க, விலங்குக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். விலங்கு சாப்பிடும், மலம் கழிக்கும், இனவிருத்தி பண்ணும், இது 3 தான் அதனுடைய வேலை. மனுஷனுக்கு அப்படி இல்லைங்க. மனுஷன் ஏதாவது ஒரு சாதிக்கணும், ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது செய்யணும். எவ்வளோ டியூப்லைட் யூஸ் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம், ஏசி யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி எவ்வளோ எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம், எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி எவ்வளோ பொருள். அந்த மாதிரி சாப்பிட்டு தூங்கி இருந்தாங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க நம்ம இன்றைக்கி அதெல்லாம் அனுபவிக்க முடியுமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். அதனால் இந்த நம்ம மனுஷனாக பிறந்தது சாப்பிட்றதுக்கு, மலம் கழிக்கிறதுக்கு, இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நமக்கு நம்மால் முடிஞ்ச சாதனை பண்ணி அவங்க பயன்படைய வைக்கணும், நம்ம மறைஞ்சதுக்கு பிறகு கூட இல்லையா? அதால் தான் 6வது அறிவுன்னு எது கொடுத்துருக்காங்க. விலங்குகள்லாம் 5 அறிவு, நமக்கு 6வது அறிவு. அப்போ ஒரு அறிவு அதிகமாக கொடுத்துருக்காருல்ல கடவுள். அதனால் நம்ம எதாவது செய்யணும். அதனால் இப்போ அவங்க அந்த மாதிரி சொல்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் யோகா சென்டரே கிடையாது, நீங்கள் சொல்லித்தரதை பார்த்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்போது அதுக்கு எவ்வளோ மன நிறைவாக இருக்குது பாருங்கள். அது அந்த மன நிறைவுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அது ஈடாகாது. அந்த மாதிரி மன நிறைவுன்னு சொல்கிறத விட ஆத்ம திருப்தி, அதை விட பெரிய வார்த்தை அது. ஆத்ம திருப்தினா ஆத்மாவே சந்தோஷப்படுற மாதிரி. கேட்டிங்களா? சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. நான் போய் ஒரு 3 ரூபா கொடுத்து ஒரு பிஸ்கட் வாங்கினா கூட என் பாக்கெட்டில் பணம் இருந்தால் தான் நான் வாங்க முடியும் இல்லையா? அதனால் நான் இந்த வயசில் கூட வைராகியத்தோடு வாழணும்னு விரும்புகிறேன். என் பையனுக்கு என் கடமையெல்லாம் செஞ்சிட்டேன். ஆனால் கடைசி காலம் வரைக்கும்
பையனுக்கு வந்து கை நீட்டி காசு கொடுன்னு கேட்கக்கூடாதுன்றதை ஒரு குறிக்கோளை வச்சுன்னு இருக்கிறேன். நான் அந்த மாதிரி வாழ்ந்து காட்டினா அவன் அந்த மாதிரி வாழ்வேன்ல இல்லையா? அதனால் என் வயிற்று பொழப்புக்கு எனக்கு பணம் வேணும் இல்லையா? அதனால் பணக்காரங்க வந்து உங்களுக்கு வந்து இப்போ வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஃபீஸ் கொஞ்சம் கூடுதலாக தான் ஆகும். ஒன்றும் வேணாம், இப்போ இதை எடுத்துக்கோங்க. 18 கிலோமீட்ரு நான் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. நான் போகிற வழியில் லாரி, கண்டெய்னர் இதெல்லாம் உயிரை பயணம் வச்சு தான் போகிறேன். ஓகேங்களா? திரும்பி வரத்துக்கு 1 ஹவர் ஆச்சா? சரி, அங்கே ஒருத்தருக்கு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 1.5 மணி நேரம், 3.5 மணி நேரம் ஆச்சா? சரி, 3.5 மணி நேரம், 3.5 மணி நேரமும் உழைப்பு கொடுக்கறதாக அர்த்தம். 1 மணி நேரம் நான் போகிறதும் உழைப்பு தான், திரும்பி வரதும் உழைப்பு. ஸ்கூட்ரு ஓட்டுனா என்ன விளையாட்டா? லாரி, கண்டெய்னர்லாம் பைபாஸ் ரோட்டில் போகிறேன் நான். அப்போது அது உழைப்பு. 3.5 மணி நேரம் உழைப்பு. 1 லட்ச ரூபா ஸ்கூட்ரு விலை, 300 ரூபா தேய்மானம் போடணுமா? அதுக்கு 1 லட்ச ரூபா ஊற்று வாங்கியிருக்கேன் ஸ்கூட்ரு, 300 ரூபா தேய்மானம் போடணும். அதுக்கு 1 கிலோமீட்டருக்கு 10 ரூபா போட்டால் கூட 360 ரூபா போடணும். நான் 60 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 300 ரூபா. 1 லிட்டரு பெட்ரோல் போடணும். இதுக்கே 400 ரூபாய் ஆயிடுச்சிங்க. அப்போ என் கூலி வைக்கணும்ல, நான் என் கூலி, என் உழைப்புக்கு தகுந்த கூலி வைக்கணும்ல. 700 ரூபா அந்த 3.5 மணி நேரம் உழைப்புக்கு. 1 மணி நேரம் போகிறது, 1 மணி நேரம் வருது, 1.5 மணி நேரம், 3.5 மணி நேரம் உழைப்புக்கு 700 ரூபா வைக்கிறேன். அப்போது 1100 ரூபா எனக்கு ஒரு கிளாஸ்க்கு வேணும். ஆனால் ரிசல்ட்டு கொடுப்பேன். ஓகேங்களா? எனக்கு நீண்ட நாள் கழுத்து வலி, நீண்ட நாள் முதுகு வலி, நீண்ட நாள் இடுப்பு வலின்னா உங்களுக்கு தெரப்பி கொடுத்து ரிசல்ட்டு கொடுப்பேன். எனக்கு நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்குது, எப்படி வலிக்குது சொன்னால் போதும், ஆன் த ஸ்பாட்டே சொல்லிவிடுவேன். நான் இத்தனை சிட்டிங் உங்களுக்கு வேணும், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. அத்தனை சிட்டிங்கில் உங்களுக்கு ஓகே பண்ணிவிடுவேன். ஓகேவா? அதனால் அந்த மாதிரி சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க உங்களுக்கு யோகா தெரப்பி வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு வருவேன். யோகாசனம் கற்றுக்கணும், என் உடம்பு நல்லா இருக்குது, பிராணாயாமம் கற்றுக்கணுன்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் கொடுத்து வருவேன். ஆனால் எனக்கு வந்து ரெகுலர் கிளைண்ட் இருக்கிறாங்க, அப்புறம் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும். ஸோ அதனால் நான் கொடுக்குற டைமுக்கு தான் நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது இருக்கும். அதுவும் சொல்லிட்டேன். எனக்கு இந்த டைம் தான் வரணும் சார்னா அது என்னால் முடியாது. அதான் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நம்ம நீங்கள் கேட்குற டைம் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடிஞ்சால் கொடுப்பேன். அப்படிலாம் ஒன்றும் ஆணவம் அகம்பாவம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சுக்கூடாது ஃபோன் பண்ணும்போதே. அதுக்கு தான் அதை முன்னெச்சரிக்கை முன்சாமியாக சொல்லிட்டேன். நம்ம கூப்பிட்ற டைம் இவர் வந்துடுவார் அப்படின்னா நினைக்கக்கூடாது. நீங்கள் பேசுங்க, நீங்கள் கூப்பிட்ற டைம் எனக்கு முடிஞ்சால் வருவேன். ஷார்ட்ஸு போகிறதுக்கு பாத்ரூம் போகும்போது கூட யோசிக்கிறேன். ஷார்ட்ஸுக்கு நம்ம என்ன மெசேஜ், நான் பாட்டில் பாய் தலைக்காணி போட்டு தூங்கி நின்றுட்டேன். அவர் வீடியோ எடுக்கும்போது எதிர்க்க உட்காந்தா நான் சும்மா தான் கேமராவை பார்த்துன்னு இருக்கணும். முன்னுழைப்பு கொடுக்குறோங்க நாங்கள். நான் ஒரு ஷார்ட்ஸ்க்கும் யோசிக்கிறேன், ஒவ்வொரு வாழும் கலைக்கும் யோசிக்கிறேன். அதனால் யோசிக்கிறேன், அது குறிப்பு எடுக்கிறேன். என்ன இப்போ யோசித்து வச்சது அப்புறம் மறந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஒரு குறிப்பு எடுத்து வைப்பேன். இந்த மாதிரி இந்த ஓய்வுன்றதே கிடையாது. இங்கேருந்து வீடியோ எடுத்துன்னு போயிட்டு சார் வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே உட்கார்றாரு. ஏன்னா இதை எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வந்துடக்கூடாது, அப்போ டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் 10 மணிக்கு மேலே உட்காந்து 1:30 மணி வரைக்கும் வேலை செய்கிறான். அப்போ தான் டிஸ்டர்ப் இல்லாமல் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியுதான். அந்த மாதிரிலாம் நாங்கள் கடுமையான உழைப்பை கொடுத்துன்னு தான் வீடியோ போட்டுன்னு இருக்கிறோம். 5 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா யூடியூப் ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் இன்னும் ரீச் பண்ணால் தான் எங்களுக்கு பைசா வரும். ஸோ அதனால்
எங்களை கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா புதிதாக நம்ம சேனல் பார்க்குற நபர் அன்பர் நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்.